வெல்கம் டு மை சேனல். இந்த அடிக்கிற வெயிலுக்கு பழைய சாப்பாட்டோட அருமை பற்றி நான் சொல்லி தெரியணுங்கிற அவசியம் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதுலேயும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்போ ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது மதுரை ஒரு ஹோட்டலில் இந்த மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க. அதை பார்த்ததுமே வாங்கணும்னு தோணுச்சு. உடனே நாங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கினோம். செஞ்சுருந்தாங்கங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஒரு மண் பானையில் சாப்பாடு, நேற்று மீது போன சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். இப்போ இந்த தண்ணி ஊற்றி வச்சுருக்கிற இந்த மண் பானையை சுற்றி ஒரு துணி ஒன்று போட்டு நல்லா கவர் பண்ணிக்கோங்க. ஒரு காட்டன் துணி, நல்ல கெட்டியான துணியாக இருக்கணும். அந்த துணி போட்டு நல்லா இந்த மாதிரி சுற்றி கட்டி வச்சுருங்க. இப்படி கட்டி வச்சுட்டு இது மேலே நம்ம தண்ணி ஊற்றி அந்த துணி நல்லா ஈரம் சொத்தன்னு இருக்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க. இல்லைன்னா அந்த துணியை ஒரு பக்கெட்லேயோ ஏதாவது ஒன்றில் போட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணியோடு அப்படியே அதை சுற்றி போட்டு ஒரு கட்டி விடுங்க. ரெண்டில் எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இது காமிக்கிறதுக்கு வேண்டி இந்த மாதிரி தான் பண்ணுறேன். மேலே அந்த மண் பானை மேலேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி விடுங்க அந்த தட்டத்தில். அப்போ அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் வழியாக தண்ணி உள்ளுக்குள்ளே இறங்குறப்ப நம்மளோட சாப்பாடு ஃப்ரிட்ஜில் இருக்கிற சாப்பாடு போல் அவ்வளோ கூலிங்காக இருக்கும். இப்போ நான் அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். கீழே திருகு வச்சுருக்கேன். அந்த திருகுலையும் கொஞ்சமாக தண்ணி நினச்சிக்குங்க. தண்ணியில் நினச்சி அப்புறம் எடுத்து போட்டு வைங்க. அப்படி வைக்கிறப்போ சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், மேலே இருந்த தண்ணி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. இப்போ சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. அடுத்த நாள் ஆகிடுச்சு. இப்போ நான் அந்த சாப்பாட்டிலேருந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சமாக எடுத்துட்றேன். எடுத்துட்டு சாப்பாட்டை நல்லா உதிரியாக பிரித்து விட்டுக்குங்க. அதே சமயம் உதிரியாக சாப்பாடு இருந்து பழைய சாப்பாடு செய்கிறப்ப அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கிறதில்ல. கொஞ்சம் கட்டியாக சாப்பாடு இருந்து அதை பிரித்து விடுறப்ப தான் நல்லா இருக்குது. அதுக்கு நான் 1 கப் தயிர் எடுத்துட்டேன். தயிர் உங்களோட தேவைக்கேற்ப அளவு ஊற்றிக்கலாம். இப்போ அடுத்ததாக தயிரோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. உப்புங்கிறது உங்களோட தேவைக்கேற்ப சேர்த்திக்கலாம். நான் பாருங்கள், நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன், அது போதும். இப்போ மறுபடியும் திருப்பியும் ஒரு 1/2 கப் தயிர் சேர்த்திட்டேன். என்ன கொஞ்சம் தயிர் கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுச்சு, அதனால திருப்பி 1/2 கப் தயிர் சேர்த்துட்டேன். இப்போ அதையே நல்லா கை வச்சு பிசையுங்க. கரண்டிலெல்லாம் பிசைகிறப்போ அது அவ்வளோ நல்லா சாப்பாடெல்லாம் உதிரியாக வராது. இந்த மாதிரி கை வச்சு பிசைகிறப்போ சாப்பாடு கொஞ்சம் நல்லா லிக்விடாக அப்படியே ஒரு மாதிரி கரைச்சி குடிக்கிற மாதிரி மாறிடும். அதனால் கரண்டியெல்லாம் வச்சு நம்ம அப்படி பிணைஞ்சு விடுறப்ப அந்த மாதிரி ஆகாது. இப்போ இந்த மாதிரி நல்லா கை வச்சு ஒன்றா வர அளவுக்கு நல்லா இது பண்ணிக்கோங்க. பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது சாப்பாடுன்னு சொல்லி. இப்போ இது பாருங்கள், ஒன்றும் கூட கட்டியே இல்லாமல் எல்லாமே தனித்தனி சாப்பாடாக அப்படி ஒன்றோட ஒன்று பாண்டிங்காக இருக்குது. இப்போ அடுத்ததாக அதுக்கு 2 மோர் மிளகாய், நல்லா மோர் மிளகாய் வறுத்துட்டு நல்லா மோர் மிளகாயை நல்லா இந்த மாதிரி உதிரி பண்ணி போட்டுக்குங்க. இது காம்பு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். காம்போடு சேர்த்து சாப்பாடு சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி போட்டு அடுத்ததாக வெங்காயம், இந்த வெங்காயத்தையும் இந்த மாதிரி அதோடு சேர்த்துக்குங்க. எப்படி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக அடிஷ்னலாக மாங்காய் கட் பண்ணி ஊறுகாய் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. இப்போ அந்த மாங்காய் ஊறுகாயும் சேர்த்து தான் இது கூட கொடுத்தாங்க. இப்போ நான் மாங்காய் ஊறுகாய் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அவங்க அதோடவே மிக்ஸ் பண்ணி இருந்தாங்க. நான் குழந்தைங்களாம் சாப்பிட வேணுங்கிறதுக்காக அதை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டேன். அது மாங்காய் ஊறுகாய் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்போ அதோட டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கடைக்காரங்கிட்ட கேட்டப்போ தான் அவங்க இந்த டீட்டெயில் சொன்னாங்க. இந்த மாதிரி மாங்காய் ஊறுகாய் இருந்துச்சு, சூப்பர் டேஸ்ட்டில் இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பழைய சாதம் தான், ஆனால் அது செய்கிற முறையில் இருக்குது. இப்போ இது நான் ஒரு தட்டத்துக்கு மாற்றிட்டேன். இப்போ இதோ மாங்காயோடு சேர்த்து நான் ஒரு வாய் சாப்பிட போகிறேன். வாங்க நீங்களும் சாப்பிட்லாம்.